அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கம்மியான ரேட்டில் நல்லா தரமாக கிடைக்கும். இவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வால்வு பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து பட்டர்ஃப்ளை வால்வுங்க. இந்த பாய்லர் இந்த எதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை வால்வு எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாய்லர்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாய்லரு, சாஃப்ட்னரு இந்த மாதிரி அது இல்லாமல் பெரிய இந்த வீட்டுக்கே யூஸ் பண்ணலாங்க இந்த வால்வு. அது இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்க ஸ்டீம் அதாவது ஸ்டீமுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இதுங்க. இது வந்து வாட்டர் லைனுக்குங்க. சாதாரண வாட்டர் லைனுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து அதிகமாக கரோட் ஆகாது. அது ஓப்பன் க்ளோஸ் பண்ண இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு ஸ்லட்ஜ் உருவாகாது. அதுக்காக தான் இந்த பாய்லர் கம்பெனியில் பாய்லர் யூஸ் பண்ணுற ஏரியாவில் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த வால்வு. இந்த வால்வு ஏன் ஸ்டீம் லைன் போடக்கூடாதுன்னீங்க? ஸ்டீம் லைனுக்கு இது யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இங்கே வந்து இது சுற்றியுமே லப்பர் இருக்கிறதுனால இது வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு லீக் ஆயிரும். அதெல்லாம் இந்த மெட்டல் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலைங்க. அதனால் வந்து இது என்ன வாட்டர் லைனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபீடு பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீடு பம்ப் சைட்லிங்க, அப்புறம் சாஃப்ட்னரில் மெயினாக சாஃப்ட்னருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாட்டர் லைனு பெரிய பெரிய வாட்டர் லைனுக்கு இது வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது சொல்கிற பாருங்க. இங்கே இருக்குங்களா ஹேண்டிலு, இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஓப்பனோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து தண்ணி வந்து எச்சு கம்மி வரக்கூடாதுக்கு இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க. இது அதே இடத்துல இருக்கிறதுக்கு தான் இது லாக் போடுறதுக்கு தான் இந்த லாக் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும்னு இதை ஹேண்டில் தூக்கி விட்டு ஓப்பனோ க்ளோஸோ பண்ணிக்கலாம். இந்த முள்ளில் எத்தனை பாயிண்டில் வேணுங்க கொண்டு இது துல்லியமாக வைக்க முடியுங்க. அப்போ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லட்ஜ் மற்ற வால்வில் பார்த்தீங்கன்னா, குளோப் வால்வு இந்த மாதிரி நிறைய வால்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆயிரும். அது அப்புறம் மறுபடியும் சர்வீஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. இதில் வந்து அதிகமாக ஒட்டாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்புறம் லப்பர் கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் ஈஸியாக கழுவிக்கலாம். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது மற்ற வால்வுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் வெட்டி போடணுங்க. வெட்டி போடும்போது லைட்டாக லீக்கேஜ் வரும், டப்லைன் போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா லப்பர் கோட்டிங் இது எல்லாமே. இந்த லப்பர் கோட்டிங்னால என்ன ஆகணும் உங்களுக்கு, இப்போது நீங்கள் 2 பிளாஞ்சிலுமே போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணும்போது லைட் டைட் கொடுத்தாவே இதுக்கு போதுங்க. ரொம்ப டைட் கூட வேண்டியதில்லை. ஒரு சொட்டு வாட்டரோ எதுவுமே லீக்கேஜ் ஆகாதுங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா நீடில் இங்கேருந்து நீடில் வருங்க. இங்கே கீழே இங்கே ஒரு நீடில் இங்கே லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாப்புங்க, ஃப்ளாப் டைப்பில் தான் இருக்குது. இந்த இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 100% தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கொடுக்கலாம். மற்ற வால்வில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஓப்பனிங் அளவுக்கு போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன ஓப்பனோ அதே அளவுக்கு போகக்கூடிய வால்வுங்க இது. அதுதான் மோஸ்ட்லி இது வாட்டர் லைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வால்வு வந்து எப்படின்னா, யூஸ் பண்ணுறது எதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து அதிகமாக ஸ்லட்ஜு உருவாகக்கூடாது. அதனால் அடிக்கடி கழட்டிகிட்டு இருக்க முடியாது. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபீடு பம்ப் லைன்லாம் கழட்டி மாட்டுறது, வேறு வால்வுலாம் போட்டோம்னா உங்களுக்கு கழட்டி மாட்டுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதெல்லாம் ரிஸ்க்கும் கூடங்க. இந்த மாதிரி வால்வு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக ரிப்பேரே ஆகாதுங்க. இது வந்து எந்த ஒரு டஸ்ட்டோ வந்து ஃபார்மேஷன் ஆகாது, அடைக்காதுங்க. அதனால தான் இந்த மாதிரி வால்வுகளை வந்து பாய்லர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்ட் 2ல் வந்து இப்போ எப்படின்னா, இந்த வால்வு எந்த இடத்துல ஃபீடு பம்பில் மாட்டியிருப்பாங்க, சாஃப்ட்னரில் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்னரில் எந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க, இந்த பாய்லர் ஃபீடு பம்பில் எந்தெந்த பக்கத்தில் எதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த வால்வு மாட்டியிருப்பாங்கங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் 2வில் வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.